பெரும்பான்மை மக்களின் தன்னுரிமையை மீட்டெடுத்து இந்த மண்ணில் பெரும்பான்மை மக்களை வயிவர் சிந்தி மண்ணை நம்பி உழைக்கிற மக்களை தலைநிமிர செய்த தலைநிமிர்வின் அடையாளம். உன்னை ஒருவன் ஏ என்று அழைத்தால் அவனுக்கு என்னடா என்பது உனது பதிலாக இருக்க வேண்டும். அப்பொழுது விடுதலை உன் கண்ணுக்கு தெரியும் என்று சொல்லி இந்த மண்ணில் தனது சிங்க குரலில் ஆதிக்கத்தை அடக்கி மக்களை எழுச்சியுற செய்த மக்கள் போராளி தலைவர் தமிழின வேந்தரை வணங்கி இன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு சட்டை போராட்டத்தினுடைய 325வது நாளில் தமிழக அரசும் மத்திய அரசும் உழைக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் கோரிக்கைகளை இந்த மண்ணில் குடும்பனாக, பண்ணாரியாக, காலாரியாக, கடையனாக, பல்லனாக, தேவேந்திர குலத்தானாக, பாந்தியானாக, ஏன் இன்னும் மூப்பனாக, பயக்காரனாக பல்வேறு பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம் ஒரு 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று தன்னுடைய தொழில் சார்ந்த மரபு சார்ந்த ஒரு பெயரில் அழைப்பதற்கு அரசாணை கேட்க இந்த கோரிக்கையை இத்தனை ஆண்டு காலம் நிறைவேற்றாமல் இந்த மக்களை வஞ்சிக்கின்ற அலட்சியம் செய்கிற அரசை கேள்வி கேட்கும் முகமாக நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களை சார்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் தலைவரோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்களுக்கும் இங்கே பெரும் திரளாக தலைவரின் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகம் ஆற்றுப்படுகையில் விவசாயத்தை செய்கின்ற, விவசாயத்தை மட்டுமே குலதொழிலாக கொண்ட ஒரு பெரும்பான்மை சமூகம் நீண்ட நெடுங்காலமாக இந்த அரசிடம் முன்வைக்கிற கோரிக்கை என்பது எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்பதாக. சமீப காலமாக இந்த மக்கள் தலைவருடைய வருகைக்கு பின்பு தலைவர் அவர்கள் தன்னுடைய அரசியலின் தொடக்க காலத்தில் ஒவ்வொரு மேடையிலும் அவர் சொன்ன வார்த்தை, அவர் கேட்ட கேள்வி என்பது, யாரை பார்த்து நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்கிறீர்கள்? நாங்களா தாழ்த்தப்பட்டவர்கள்? நானா தாழ்த்தப்பட்டவன் என்ற கேள்வியை இந்த மண்ணில் முதலில் மேடைகளில் முழங்கிய குரலுக்கு சொந்தக்காரர் தலைவர் தமிழின வேந்தர் அவர்கள். இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அநீதி, வரலாற்று பிழை நடந்திருக்கிறது. அந்த பிழைக்கு எதிராக நாம் போராட துணிந்திருக்கிறோம் தலைவர் தமிழின வேந்தருடைய தலைமையில். இங்க தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கோரிக்கை என்பது ஏதோ இந்த மக்கள் புதிதாக ஒரு பெயரை, ஒரு சாதி பெயரை சாதிய உயர்வுக்காக கேட்கின்றார்கள் என்று ஒருவன் எண்ணினால் அவன் முட்டாள். இந்த மக்கள் கேட்கின்ற கோரிக்கை புதிதான கோரிக்கை அல்ல. எத்தனையோ சாதிகளுக்கு இந்த மண்ணில் பெயர் மாற்ற அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த மண்ணில் பூர்வக்குடி விவசாயிகளாக இந்த மண்ணில் உணவை உற்பத்தி செய்கிற ஒரு சமூகமாக வாழுகிற சமூகம் தன்னை தாழ்த்தப்பட்டவனாக சொல்கிற நிலையை உணர்ந்து தலை நிமிர்ந்து தலைவருடைய எழுச்சிக்கு பின்பாக இவர்கள் தலை நிமிர்ந்ததால் இன்று இந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது ஒழிய இது புதிய கோரிக்கை அல்ல. எத்தனையோ சாதிகளுக்கு இதுபோல பெயர் மாற்ற கோரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. பெயர் மாற்றத்தோடு சேர்ந்து பட்டியல் மாற்றம் என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். பல்வேறு சாதிகள், அந்த சாதிகளின் பெயரை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, பல்வேறு சாதிகள் பெயர் மாற்ற
அரசாணையும் பத்தியில் மாற்ற அரசாணையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு மட்டும் இந்த அரசாங்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற மறுப்பதற்கு காரணம் இங்க இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேர்தல் யுக்திகளை புரிந்து கொள்ளவில்லை, தேர்தலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வாக்கு என்பது எதற்காக நம் கண்களிலே தரப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. வாக்கினுடைய வலிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் வந்து தேர்தல் என்பது என்ன, வாக்கை நீங்கள் வீணாக விற்பனை செய்யக்கூடாது, நீங்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை காசுக்காக விற்கிற இந்த வாக்கு என்பது நம் வாழ்க்கையை இத்தனை ஆண்டு காலம் அடைத்து வைத்திருக்கிறது, சிறைக்குள் தள்ளி இருக்கிறது என்று சொன்னாலும் நமக்கு புரியாமல் இருந்த காலத்தில் தான் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் நம்மளை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்களிலே ஒரு போற்றப்படுகிற சமூகம் 400 பள்ளி பாடலுக்கு மேலாக ஒரு சமூகத்தை போற்றி பாடப்பட்டுள்ளது என்றால் இந்த சமூகத்தின் உயர்வு இலக்கியங்களில் இருக்கிறது, கல்வெட்டுகளில் இருக்கிறது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு முடியவில்லை என்றால் அவர்களுடைய மனதில் இவர்கள் தெளிவு பெறக்கூடாது, இவர்கள் ஏற்றம் பெறக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். அதை நாம் உடைத்து எரிய வேண்டும் என்றால் நாம் தலைவர் தமிழவேந்தருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். நாம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அச்சத்தை உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நமக்கு நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கை என்பது அரசாணை கோரிக்கை என்பது இவர்கள் ஏதோ சாதிக்காக சாதி பெருமை பேசுகிறார்கள் என்று யாரும் நினைத்தால் அதுவும் தவறு. இந்த கோரிக்கை என்பது சாதி பெருமை பேசுகிற கோரிக்கை அல்ல. எங்களை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்கிற போது யாரும் எங்களுக்காக அனுதாபப்படவில்லை. நாங்கள் எங்கள் பெருமையை தேடி அறிந்து கொண்ட பின்பு உங்களுக்கு ஏன் பொறாமை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் மேடையிட்டு அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். தலைவர் தமிழவேந்தர் தயாராக இருக்கிறார். எல்லா சாதிகளுக்கும் பெருமை இருக்கிறது. அதுபோல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு விவசாயிகள் என்ற மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. அதற்கு வரலாற்று ஆவணங்களும் கல்வெட்டுகளும் சான்றுகளாக இருக்கிறது. இந்த நிலையில் உலகில் எங்கும் விவசாயத்தை செய்வன் தாழ்த்தப்பட்டவனாக அழைக்கப்படவில்லை. ஒருவன் காலையில் எந்திரிச்சாலே சாப்பிட்டா தான் வாழ முடியும், சாப்பிட்டா தான் வாழ முடியும்னா இந்த சாப்பாட்டை நம் தட்டுகள்ல கொண்டு வந்து சேர்ப்பது வரைக்கும் வியர்வையை சிந்தியவன் யார் என்று எண்ணாமல் அவனை தள்ளி வைப்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இங்கே கேள்வி. ஒரே ஒரு கேள்வி, சாதிய பெருமை பேசுகிறவர்கள் அல்ல நாங்கள், சாதிக்கு ஆதரவானவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த மண்ணில் சாதி தொழில் அடிப்படையில் வந்தது என்கிறார்கள். சாதி இந்த மண்ணில் தொழில் அடிப்படையில் வந்தது என்கிறார்கள். அப்படி தொழில் அடிப்படையில் சாதி வந்தால் விவசாயம் செய்பவன் எப்படி தாழ்த்தப்பட்டவன் ஆனான்? அப்படியானால் விவசாயம் தாழ்ந்த தொழிலா? நாம் உணவளிக்கிற விவசாயம் தாழ்ந்த தொழிலா? அப்ப விவசாயம் தாழ்ந்த தொழில் அல்ல, விவசாயம் தான் இந்த மண்ணில் உயர்ந்த தொழில் என்று திருக்குறளிலே வள்ளுவன் சொல்லுகிறார். தமிழ் இலக்கியங்கள் உழவை போற்றி புகழ்கிறது என்றால் அந்த உழவர் குடியை சார்ந்த எங்களை தான் இந்த மண் போற்றி இருக்க வேண்டும், இந்த உலகம் போற்றி புகழ்ந்திருக்க வேண்டும். அப்படியானால் விவசாயத்தை சார்ந்த எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிற உங்களை பார்த்து ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். தொழில் அடிப்படையில் சாதி வந்தால் எப்படிதான் விவசாயத்தை செய்வன் தாழ்ந்தவன் ஆனான்? அப்ப விவசாயம் என்பது தாழ்ந்த தொழிலா என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். இங்கிருக்கிற பெண்கள் கேட்க வேண்டும். நாங்கள் விவசாயம் செய்யாவிட்டால் உனக்கு சாப்பிட உணவு யார் கொடுப்பார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். மண்ணில் விவசாயத்தை செய்பவன் தாழ்ந்தவன் இல்லை. இந்த மண்ணில் விவசாயம் உயர்ந்த தொழில் என்றால் அதை செய்பவன் தான் இந்த மண்ணில் உயர்ந்தவன். உழவன் என்பவன் இந்த மண்ணில் இறைவனாக போற்றப்படுகிறான் என்று சொல்கிறவன் தான் நம்மை பார்த்து, உண்மையான உழவனான நம்மை பார்த்து தாழ்ந்தவன் என்று சொல்கிறான் என்றால் இது வரலாற்று அநீதி. இந்த அநீதிக்கு எதிராக நாம் ஒன்று கொள்ள வேண்டும். தலைவர் தமிழவேந்தரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தலைவர் அவர்கள் இன்றைய முதல்வரையும் நேற்றைய முதல்வரையும் இன்றைய பிரதமரையும் சந்தித்து கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அறவழியில் போராடி கொண்டே இருக்கிறார். தலைவருடைய குணம் அது அல்ல என்பதை அரசுக்கு நாங்கள் உணர்த்துகிறோம். இன்றைக்கு
தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து நடத்துகிற இந்த கருப்பு சட்டை போராட்டம் எல்லாம் தலைவரின் பழைய வரலாற்றில் இல்லை என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு அறவழியில் போராடி கொண்டே இருக்கிற தலைவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறவழியில் போராடுகிற எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நிச்சயம் அவருக்கு தெரியும் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற பெறுவதற்கு எந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தலைவர் தமிழின வேந்தருக்கு தெரியும். அப்படி ஒரு போராட்டத்தை இந்த தமிழகம் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அப்படி ஒரு போராட்டம் தலைவர் தலைமையில் நடைபெறும். எந்த சூழ்நிலையிலும் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கோரிக்கையிலும் விவசாய குடிகளான தேவேந்திர குல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டவர் இல்லை என்பதிலும் நாங்கள் சமரசம் செய்து கொள்வது இல்லை. இந்த இரண்டு கோரிக்கையும் வெற்றி கொள்ளாமல் நாங்கள் விடை பெறுவது இல்லை என்பதை சொல்லி நிச்சயம் ஒரு நாள் இங்கே அரசியல் புரளும். அன்று நம்முடைய மக்கள் திரட்சி நமக்கான கோரிக்கையை வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரி நளினி சாந்தகுமாரி அவர்கள் உரையாற்றுவார். தேவேந்திர வேளாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசை கண்டித்து இந்த நேரத்தில் எங்களோடு அமர்ந்திருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழின வேந்தர், எங்கள் மாண்புரிமையை மீட்டெடுத்த மாபெரும் புரட்சியாளர் எங்கள் தலைவரை வணங்கி இங்கு வந்திருக்கும் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், என் ரத்த சொந்த உறவுகளாகிய உங்கள் அனைவரையும் வணக்கம் தெரிவித்து இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன என்பதை நான் ஒரு சிறு வார்த்தைகளாக நான் பேசுகிறேன். 325 நாட்களாக ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இணைந்து இந்த கருப்பு உடை அணிந்து போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். பல்லர், குடும்பர், காலாடி, பன்னாடி, கடையன், பாதிரியான், தேவேந்திர குலத்தான் இந்த 7 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? மேனாட்டார், சாணார், சிறுகுடி சாணார், கள்ளச்சாணார் இவர்களுக்கு நாடார் என்ற அரசாணை கொடுத்திருக்கிறீர்கள். கள்ளர், அகமுடையார், சேர்வை இவர்களுக்கு நீங்கள் சீர்மரபினர் என்று அரசாணை கொடுத்திருக்கிறீர்கள். சக்கிலியர், அருந்ததி, பகடை, தோட்டி இவர்களை ஒன்றிணைத்து இவர்களுக்கு அருந்ததியர் என்று அரசாணை கொடுத்திருக்கிறீர்கள். வன்னியர், அக்கினிகுல சத்திரியர், வன்னிய கவுண்டர் இவர்களை ஒன்றிணைத்து வன்னிய கவுண்டர் என்று அரசாணை கொடுத்திருக்கிற நீங்கள் எங்களுடைய 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஏன் உங்களால் கொடுக்க முடியவில்லை? ஏனென்றால் நாங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள். நாங்கள் யார் என்பதை இந்த மண்ணும் இந்த வானம் எங்களை குறித்து சொல்லும். பூர்வ குடியான மூத்த குடி தமிழ் குடியாக பிறந்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராகிய எங்களை எப்படி நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நீங்கள் ஒழிக்க வைப்பீர்கள். எங்களை மன ரீதியாக அடிப்படை கல்வி பயிலும் பள்ளியிலேயே எங்களை அடக்கி வைத்து விடுகிறீர்கள். எங்கள் மூளைக்கு ஒரு விலையை போட்டு விடுகிறீர்கள். நாங்கள் ஒரு நாளும் தாழ்த்தப்பட்டவர் அல்ல. எங்களை பார்த்தால் தாழ்த்தப்பட்டவர் மாதிரியா தெரிகிறது. அதாவது இந்த மண்ணை உழுது விதைத்து விளைச்சலை உருவாக்கி அதை அறுவடை பண்ணக்கூடிய ஒரே தகுதி இந்த தேவேந்திர குல பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெண்கள் நினைத்தால் எதையும்
சாதிப்பார்கள். நாங்கள் 325 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். இனியும் நாங்கள் எங்கள் போராட்டத்தை வேறு வடிவத்திற்கு மாற்றுவோமானால் விபரீதமாக இருக்கும். நான் தமிழக அரசுக்கு எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன். பெண்களாக இருக்கும் பெண்களை புயலாகவும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அரசாணை கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வெளியிட கோரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சட்டையின் ஆர்ப்பாட்டம், அடுத்ததாக மத்திய அரசு மாநில அரசு இந்த இனத்தின் முருகல்லி தயவு செய்து மைதானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அன்பருக்கு உடனடியாக நேரடி வருகை வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வந்துருங்க அந்த ஃப்ரீயா எடுக்க போட்டா சும்மா பறக்க மாட்டேங்குது. நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை, எத்தனையோ ஆண்டுகளாக இந்த மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதன் அடிப்படையிலே தான் இன்று 325வது நாட்களாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கமும் இணைந்து தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முன்னிலை வைத்து இந்த போராட்ட களத்திலே இரவு பாடுபடுகின்ற அருமை சகோதரர் நாகராசன் அவர்களே, மகேஷ் மல்லர் அவர்களே, வெங்கடேஷ் பாண்டியன் அவர்களே, தென்காசி சார்ந்த நாகராஜன் அவர்களே, தூத்துக்குடி செல்வம் அவர்களே, விஜயபாண்டியன் அவர்களே, லாரன்ஸ் அவர்களே, கன்னியாகுமரியுடைய KP ராஜன் அவர்களே, PM ராஜேஸ்வர பாண்டியன் அவர்களே, இவர்கள் அத்தனை பேர்களை முன்னிலையிலேயும் மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் நெல்லையப்பன் அவர்கள் முன்னிலையும் செய்தி தொடர்பாளர் அருமை தம்பி சண்முக சுதார்கள் அவர்கள் முன்னிலையிலையும் அருமை சகோதரி மாநில மகளிரணி செயலாளர் நளினி மல்லத்திய முன்னிலையிலையும்
இவர்கள் எல்லாம் மாவட்டத்துடைய செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சி நேரத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பி முருகன், துரை பாண்டியன், பாலசிவகுமார், கிங் தேவேந்திரன், முத்துப்பாண்டி, மாடசாமி, தாமஸ், தங்கராஜ், ஜேசுதாஸ் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் பொறுப்போடு கலந்து இன்னைக்கு 325 நாள் வெற்றி விழா நாளாக கொண்டாடுகின்ற தருவத்திலே கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். வெற்றி விழா என்று சொல்லும் பொழுது என்றுமே தேவேந்திரனுக்கு ஒரு பண்பாடு உண்டு. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டான். இது வரலாறு. எதற்காக அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய தேவேந்திர குல சமுதாய மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? அப்படி இருந்த பொழுதுதான் ஒவ்வொரு மாவட்டமாக தன்னுடைய குலமக்களை எல்லாம் சந்தித்து, நான் தேவேந்திர குல வேளாளன், தேவேந்திர குலத்தான், எங்களுக்கு நிகர் எவனும் இருக்க முடியாது என்ற சரித்திரத்தை உருவாக்குவதற்காக புறப்பட்டவர் நான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் வரலாறு வந்தது. அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் தன்னுடைய மக்களை எல்லாம் அரவணைத்து, ஒவ்வொரு மேடைகளிலும் நான் சொல்லும் பொழுது என்னை பார்த்தால் தாழ்த்தப்பட்டவன் போன்று இருக்கின்றதா என்று கேள்வியை வைப்பேன். கடைசியாக நான் கூட்டிய கூட்டம் இந்த VOC மைதானத்திலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 5 லட்சம் மக்களை நான் கூட்டியவன் என்ற பெருமை இந்த தேவேந்திர குலத்தானுக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒன்றாக திறந்த தேவேந்திர குல மக்கள் எல்லாம் பல பிரிவுகளாக, பள்ளர்கள், கடையர்கள், குடும்பர்கள், தேவேந்திர குலத்தார்கள், வாதிரியார்கள், பண்ணையார்கள், இப்படி எல்லாம் பல பிரிவுகள் ஒவ்வொரு பகுதியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பள்ளர்களிலேயும் பல பிரிவுகள், ஆத்தா பள்ளம், அம்மா பள்ளம், அஞ்சா பள்ளம், கோழி பள்ளம், ஜோலி பள்ளம், இப்படி எல்லாம் இருந்தாங்க. இதையெல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களாக நாம் தேவேந்திர குல சமுதாயம் என்று சொல்வது, அப்படி சொல்ல வைத்தது யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை பெரியவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். நான் ஒரு பகுதியில் நான் இந்த பகுதியில் வரும் பொழுது இந்த ஜோதிபுரத்திலே ஒவ்வொரு தெருவிலே உட்கார்ந்து பேசியிருக்கேன். இந்த கிராமம் நம்முடைய மக்கள் வாழுகின்ற கிராமம். நான் பள்ளியிலே படிக்க பொழுது கூட இந்த கிராமத்தில் வந்து அமர்ந்து மக்களோடு, நாட்டமைகளோடு உறவாடுவேன். இப்படி இருக்கின்ற வீரமாணிக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து கிராமத்திற்கும் நான் சென்று பயணித்துவேன். அப்பொழுது என்னை வேடிக்கை பார்ப்பதற்காக மற்றவர்கள் நிற்பார்கள். பிற சமுதாயத்துக்காரர்கள் இவன் தான் ஜான் பாண்டியன் என்று என்னை சுட்டி காட்டுவார்கள். அவர்களுக்கு பயம், வேறொன்றும் கிடையாது. காரணம் என்ன என்று சொன்னால், தேவேந்திர குல சமுதாயத்தை எல்லாம் ஒரு தாய் மக்களாக திரட்டி காண்பித்து விட்டார்கள், வரலாறு படைத்து விட்டார்கள், பத்திரிகையிலே எழுத வைத்து விட்டார்கள். அரிஜன் என்ற சொல்லை அடக்கி தேவேந்திர குலத்தான் இவன் தான் என்று சொல்லுகின்ற பெருமையை உருவாக்கினார். அதோடு மட்டுமல்ல, வரலாற்று சிறப்பை மிக்க பாண்டியன் பட்டத்தையும் பறிகொடுத்தார்கள். அந்த பாண்டியன் இவனுக்கும் இம்மக்களுக்கும் சொந்தம் என்பதை எடுத்துரைத்தவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் வரலாற்றிலே பதிக்கப்பட வேண்டியது. அந்த நேரத்திலே தான் தன்னுடைய மக்கள் எல்லாம் எழுச்சியோடு, மகிழ்ச்சியோடு, யார் அடித்தாலும் திருப்பி என்று சொன்னேன், இல்லை என்று சொல்வதற்கில்லை, அடித்தார்கள், வெற்றி கொண்டார்கள். அமைதியாக என்று சொன்னால் அமைதியாக இருப்பார்கள். இன்றைக்கு நமக்கு நிகர் யாரும் இல்லை என்பது உண்மை. ஏனால் உழைக்கின்ற சமுதாய மக்கள் இவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய தாய்மார்கள் நடுவு நட்டார்கள் என்று சொன்னால் வேற எந்த குலத்திலேயே இருக்கின்றார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வரலாறு உழைக்கின்ற சமுதாய தாய் மக்கள், என்னுடைய தந்தையார்கள், சகோதரர்கள் எல்லாம் மண்பட்டியை
தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு வரப்பு ஓட்டுவதற்கு சென்றார்கள் என்று சொன்னால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வெட்டி கொண்டிருப்பார்கள். இந்த உழைக்கின்ற சமுதாயத்தை பார்த்து இளைஞரை படுத்துவீர்கள் என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? பொறுத்திருக்க வேண்டாம். பொங்கி எழக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் கேட்கின்றோம். வேளாண் தொழில் செய்கின்ற என் குலத்தை இதனுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இத்தனை உட்பிரிவுகளை உள்ளடக்கி எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவையா எத்தனையோ ஜாதி இருக்கு. நாடார்களிலே பல பிரிவுகள். அவர்களை நாடார்கள் என்று அரசாணையிட்டீர்களே, எப்படி? தேவர்களில் பல பிரிவுகள் இருக்கிறது. அவர்களை முக்குலத்தோர் என்று அரசாணை வைத்திருக்கின்றனர். அது எப்படி? கவுண்டர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கொங்கு வேளாளர்கள் என்று அரசாணை வைத்திருக்கின்றனர். அது எப்படி? அருந்ததியர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களை எல்லாம், சக்கிரியர்களை எல்லாம் ஒன்றாக பல பிரிவுகளாக இருந்தவர்களை ஒன்றாக இணைத்து அருந்ததியர் என்று சொன்னது எப்படி? இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு அணியிலே திரட்டும் பொழுது தேவேந்திர குல சமுதாயம் மட்டும், உழைக்கின்ற சமுதாய மக்களும், உயர்ந்த குலத்திலே பிறந்த என்னுடைய மக்களை மட்டும் ஏன் தடுக்கிறீர்கள்? அதற்காகத்தான் இந்த கருஞ்சட்டை போராட்டம், அதற்காகத்தான் இந்த எதிர்ப்பு போராட்டம். நீங்கள் தானே அறிவிச்சீங்க. பாராளுமன்ற தேர்தலிலே பயணித்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்த பொழுது எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். பட்டியலினத்திலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும். 1933 தேவேந்திரகம் என்ற சமுதாயம் இருந்தது. அந்த சமுதாயம் பிசியாக வைத்திருக்கின்றார்கள். 1952 கூட என்னுடைய தந்தையாருடைய பத்திரத்திலே கூட தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்திருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. தேவேந்திர குல வேளாளர்கள் அனைவருமே ஒரு தாய் மக்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. உழைக்கின்ற சமுதாய மக்கள். இந்த உழைக்கின்ற சமுதாய மக்களை பார்த்து மாற்றார்கள் இழிவுபடுத்துவார்கள் என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? என்னுடைய போராட்டம் எல்லாம் விபரீதமான போராட்டமாக அமையும். ஆனால் பொறுமை காப்பது, உங்களை எல்லாம் நான் மீண்டும் ஒரு போர்க்களத்திலே இறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அகிம்சை வழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தாய்மார்களும் பெரியோர்களும் தயாராக இருக்கின்றீர்கள். நானும் தயாராக இருக்கின்ற, அதற்கு மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒரு விபரீதமான போராட்டத்தை அறிவிப்பேன் என்று சொன்னால் சிறையிலே மற்றவர்கள் இருக்க முடியாது, நாங்கள் மட்டும்தான் இருக்க முடியும், எங்களை அடக்க முடியாது என்ற நிலை. இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பட்டியலினத்திலிருந்து தேவேந்திர குல வேளாளரை நாங்கள் அறிவிப்பதற்கு முயற்சி செய்வேன் என்று சொன்னால் என்ன ஆகிவிட்டது? தெரு தெருவாக, வீதி வீதியாக, மாவட்டந்தோறும், மாநிலந்தோறும் இந்திய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெரு தெருவாக சொன்னார்கள், தேவேந்திர குல அரசாணையை நான் தேர்தல் முடிந்தவுடன் நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். எங்கே? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், துணை முதல்வர் அவர்களும் சொன்னார்கள், நானும் சொன்னேன். அவர்களை நம்பி இதுவரை அது அறிவிக்கப்படவில்லை. நம்பி கழுத்தறுத்தால் தேர்தலிலே நாங்களும் கழுத்தறுக்க தயாராக இருக்கிறோம். நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. எங்கள் மக்களை நம்பினீர்கள் என்று சொன்னால் இன்னும் விசுவாசமாக இருக்கின்ற மக்களின் மக்கள். அதன் அடிப்படையில் நான் பல முறை, தேர்தல் முடிந்துவிட்டது, பாரத பிரதமர் மோடி அவர்களை நான் சந்தித்தேன். நானும் என்னுடைய துணைவியாரோடு சென்று, நீங்கள் மதுரையிலே பேசினீர்களே, தேவேந்திர குல வேளாண் மக்களை எல்லாம் பட்டியலினத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் என்று சொன்னீர்களே, என்னவாயிற்று என்று நான் சொன்னேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், மாநிலத்திலே இருந்து எங்களுக்கு ஒரு பரிந்துரை லெட்டர் முதலமைச்சர் அவர்கள் அனுப்ப வேண்டும், அதை பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது சொன்னார்கள். இதுவரை அது செய்யவில்லை. சரி, பல முறை முதலமைச்சர் அவர்களை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட நேரடியாக சென்று
என்னுடைய மக்களுடைய கோரிக்கை என்னானது, அரசாணை என்னானது. அந்த அரசாணையின் அடிப்படையிலே எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், கூடிய சீக்கிரம் நான் அதை அறிவிக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் அறிவிக்கவில்லை. நான் கேட்கின்றேன், இந்த தேவேந்திர குல சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டுமா? அன்றைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜனார்த்தன் கமிட்டி என்று சொல்லி ஒன்மன் ஒரு கமிட்டியை நியமனம் செய்துவிட்டு அவர் சென்று விட்டார். அதன் பிறகு இவர்கள் கன்சோர்மா கமிட்டி என்று ஒன்றை 5 பேர்கள் நியமனம் செய்தார்கள். அதனுடைய நிலைப்பாடு என்ன என்று இன்று வரை யாரும் சொல்வதில்லை. மானுடவியல் அறிவு கூற்று அவர்கள் எழுதிய சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் தேவேந்திர குல வேளாளர்கள் உண்மையானவர்கள், வேளாண் தொழில் செய்கின்றவர்கள், இவர்கள் அரிஜனங்கள் அல்ல, இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்ற மானுடவியல் அறிவு சார்ந்த ஒரு IAS அதிகாரி அங்கே சப்மிட் பண்ணிவிட்டார்கள். இன்னும் ஏன் மௌனம் காட்ட வேண்டும்? ஏன் அறிக்கை விடக்கூடாது? ஏன் இவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை விடக்கூடாது? ஏன் நான் கேட்கின்றேன், அரசை கேட்கின்றேன், மாண்புமிகு முதல்வர்களை கேட்கின்றேன், தேவேந்திர குல சமுதாயத்திற்கு மட்டும்தான் நீங்கள் செய்கின்றது கமிட்டியும் இந்த மாதிரி கூட்டுகளும் நடத்த வேண்டுமா? பிற சமுதாயத்திற்கெல்லாம் எப்படி அறிவித்தார்கள் ஆட்சியாளர்கள்? அன்று அறிவித்தது பூரா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து கூட 1986 என்னை சந்தித்த பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், நான் சந்திக்கவில்லை. என்னை இங்கு வந்து சந்தித்த பொழுது நான் இந்த தேவேந்திர குல வேளாளர் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்ற குறிப்பாடை அன்றே நான் சொல்லியிருக்கின்றேன் 1986. அதன் பிறகு இதற்கு இறந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் பலமுறை இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். யார் தடுக்கின்றார்கள்? எதற்காக தடுக்கின்றார்கள்? பிற சமுதாய சகோதரர்களாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். எந்த தேவர் சமுதாய மக்கள் எங்களை வெறுத்தார்களோ அவர்கள் இவர்கள் கேட்பது நியாயம்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த சமுதாயம் நம்மளை வேண்டாம் என்று ஒதுக்கின்றார்களோ அனைத்து சமுதாயமும் இவர்கள் கொடுப்பதில் நியாயம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். எல்லோரும் நாடா சமுதாயம் நமக்கு ஆதரவு, பிள்ளை சமுதாயம் ஆதரவு, யாதவ சமுதாயம் ஆதரவு, ஒட்டுமொத்த அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் ஆதரவு கொடுக்கின்ற வேளையிலே தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கொடுப்பதற்கு தடுப்பதற்கு யார் அங்கே நிற்கின்றார்கள் என்பதை எங்களிடம் சொல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்கு தயாராக இருக்கிறேன். சொல்வதற்கு கூட ஆள் இல்லையா? என்ன காரணம்? நாங்க கேட்கிறது எங்களுடைய உரிமை, எங்களுடைய குல பெருமை, எங்களுடைய வரலாறு. இதை கேட்பதிலே கொடுப்பதிலே என்ன தயக்கம்? வருகிறது தேர்தல், சந்திப்போம், சிந்திப்பார்கள். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக திகழ வேண்டும், திரள வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் இன்னைக்கு சொல்றேன், நிறைய தலைவர் தோன்றிட்டாயா? அன்னைக்கு ஒரே ஒரு ஆளு ஜான் பண்ணி மட்டும்தான் இருந்தான். அன்னைக்கு நிறைய வெற்றி, அன்னைக்கு நிறைய வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி, போன இடம்லாம் வெற்றி, நிறைய கிளைகள். ஒரு சில முட்டாப்பூரெல்லாம் வந்து குளப்படி பண்ணா, கொடியை புடுங்கினா, நீங்களும் பறி கொடுத்தீங்க. இன்னைக்கு எல்லாரும் நான் சொல்லி அடிச்சுக்கிட்டு மார்பு அடிச்சுட்டு செத்த வீட்டுல மாதிரி இருந்துகிட்டு இருக்கான். உரிமை குரல் கொடுக்கின்றவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் அகில இந்திய தேவேந்திர குலம் தான் என்பதை மட்டும் இங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை தலைவர் என்ன செய்றீங்க? அவர்களெல்லாம் எப்படி உருவானார்கள்? எங்கே இருந்து வந்தார்கள்? கலைஞர் கருணாநிதியால் துண்டாக்கப்பட்டவர்கள் தானே தேவேந்திர குல சமுதாயம். மறக்க முடியுமா? இப்படி ஒவ்வொருவா தொண்டு போட்டு இந்த மக்களை பங்கிட்டவர் அவர்கள் தானே. அதனால் என்ன லாபம் கண்டீர்கள்? அதனால் நம்முடைய சமுதாயத்திற்கு ஏதாவது பயன்பாடு உண்டா? பயன்பட்டது உண்டா? இன்னைக்கு போராடிக்கொண்டே இருக்கின்றோம். போராட்டத்தின் முடிவு இன்னும் கிடைக்கவில்லை. அதற்காக நாம் அருஞ்சட்டை போராட்டம் 325 நாளை தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த மாதத்திலே கூட அங்கே இருக்கின்ற திருவாரூர் மாவட்டத்திலே நான் ஒரு போராட்ட காலத்தில் இருந்த பொழுது பெண்கள் மட்டும் 5000 பேர்கள் கூடினார்கள். அது போக ஆண்கள் கணக்கிட முடியாது. ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டமே திரண்டு அன்னைக்கு கருஞ்சட்டை அணிந்து போராடினார்கள். நான் கேட்கின்றேன், எங்களுக்கு மட்டும்தான் இந்த கருஞ்சட்டையா? வெள்ளச்சட்டை அணிந்திருக்கின்ற நண்பர்களை கேட்கின்றேன், நீங்கள் இந்த குலத்திலே பிறக்கவில்லையா?
எதற்காக உங்களிடத்தில் கருஞ்சட்டை இல்லை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்ப்பு என்பது அனைவரும் ஒன்று திரண்டு இருக்க வேண்டும். இதில் பண்பாடு பாகுபாடு கிடையாது. எல்லோரும் ஒன்றுதானே. நான் என் குலத்திற்காக பாடுபடுகின்றேன், என் சமுதாயத்திற்காக பாடுபடுகின்றேன். இதற்காகத்தானே போராட்டத்தை வைத்திருக்கின்றோம். அந்த உரிமை உங்களுக்கு ஏன் இல்லை? எது தடுக்கிறது? எதற்காக மறுக்கின்றீர்கள்? எதனால் அப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் இன்று சொல்லுகின்றேன், எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் தேவேந்திர குல சமுதாயம் என்பதை மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவில் அனைவரும் ஒரு நாள் மக்களாக திரள வேண்டும். அனைவரும் ஒட்டுமொத்தமாக திரள வேண்டும். அனைவரும் நாமெல்லாம் எல்லோருமே ஒன்று என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கருஞ்சட்டை என்பது அமைதியான அறவழியிலே நடத்துகின்ற போராட்டம். இதை சட்டை போடுவதிலே உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கிறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கருஞ்சட்டை நீங்கள் போட வேண்டும். நீ தீக்காக்காரன் பூரா கருஞ்சட்டை போட்டுட்டு என்ன பார்த்து பயப்படுறான். நான் வா தேவேந்திரன் அவனை கூப்பிடுறேன். ஏன்னா அவன் என் சட்டையை போட்டா. இப்போ போராட்டம் கிடைக்கும் வரை, வெற்றி பெறும் வரை கருஞ்சட்டை நாம் தான். அந்த ரீதியிலே நாங்கள் 325 நாளுக்காக அருமை தாய்மார்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு உங்களுக்கும் நன்றி. அதுபோன்று நிர்வாகிகள் அயராது பாடுபட்டு அனைத்து சமுதாய சகோதரர்களை எல்லாம் அரவணைத்து இந்த பகுதிக்கு அழைத்து வந்து நாம் யார் என்பதை நிரூபித்தார்கள். அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி. ஒதுக்கு புறமாக இருக்கின்ற ஒட்டு கேட்கின்ற நண்பர்களுக்கும் நன்றி. குறிப்பாக என்னுடைய சொந்தக்காரராக இருக்கின்ற ஜோதிபுரத்திலே வாழ்கின்ற என்னுடைய தேவேந்திர குல சமுதாயத்திற்கும் வம்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி வெற்றி பெறுவோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். நிச்சயமாக வெற்றி கிட்டும். அரசாணை வரும் வரும் வரும். எப்பொழுது வெற்றி வென்றவர்கள் நான் இருக்க வேண்டும். அது நானாக இருப்போம், நம் மக்களாக இருப்போம், தேவேந்திர குல வேளாளர்களாக இருப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.